போடி. பாட்டிமா? பாட்டியே நான் லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ற? என்ன விஷயம்? கொஞ்சம் லா பாயிண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு நான் வக்கீல் இல்லையே. இருந்தாலும் நீ என்னடா வக்காலத்து இல்ல? ஐயோ. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த பிள்ளை அம்மா. வக்காலத்து அம்மா போயாச்சா? என்ன சந்தேகம்? ஜாதி மதம் பேதம் இல்லாம இந்தியால இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? 1954 ஆக்ட் படி பண்ணிக்க முடியும்ல? சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. தெரியும். யாரா இருந்தாலும் புருஷனோ பொண்டாட்டியோ இருக்க கூடாது. பையனுக்கு வயசு 21, பொண்ணுக்கு வயசு 18 முடிஞ்சிருக்கணும். அப்புறம் 2 பேரும் சைன் பண்ணி ரிஜிஸ்டருக்கு கொடுக்கணும். இல்ல 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 பையன் பையன் கஞ்சரா கிழிஞ்சிருச்சு. நோட்டீஸோட காப்பியை நோட்டீஸ் போர்டுல போட்டு நோட்டீஸ் போட்டு 1 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டருக்கு முன்னாடி 3 சாட்சிகள் வேணாமா? ஆமா 3 பேர் இருக்கணும். ஆமா ஏ ஆகிய நான் பி ஆகிய உன்னை சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். பி ஆகிய நான் ஏ ஆகிய உன்னை சட்டப்படி கணவனாக சம்மதிக்கிறேன். அப்புறம் தானே கல்யாணம் முடியும். ஆமாமா அப்படிதான். கீதான்ற கிறிஸ்டியன் பொண்ணுக்கு நாராயணன்ற ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு. ரெஜிஸ்டர் ஃபார்ம்ல நான் கையெழுத்து போட்டுட்டேன். இந்தாங்க. நாராயணனுக்கும் கீதாவை பிடிச்சிருந்தா கையெழுத்து போடுங்க, இல்லனா கிழிச்சு போட்டுருங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சொர்க்கம், கண் மூடுதே வெக்கம். ஐயோ வணக்கம் சார். வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இது சாரோட வைஃப், இது பௌர்ணமி, இது அமாவாசை. என்னோட 2 வைஃப். இது அமாவாசை சிஸ்டரோட மேரேஜ். பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்காங்க. நீ கொடுத்த ஃபார்ம நான் கிழிச்சு போடல. சைன் பண்ணிட்டீங்களா? சைன் பண்ணிட்டேன். ரியலி? எஸ். என்னது? என்னடி ஆச்சு? ஒரு இடத்துல நில்லு. யாரது? என்ன? ஒண்ணும் இல்ல. ஊஞ்சல்ல என்ன வேலை? கோலம் போட்டிருக்காளோ என்னவோ, கால் வலிக்கிட்டு லைட்டா ஊஞ்சல சாஞ்சிட்டு ஆடிட்டேன். அப்படியா? என்னடா என்னடா இது?
மாமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தான் போகும். மாமி என்ன ஏண்டாமே சாப்பாடு ரெடியா? என்னையா அது? தெரியாம பட்டுருச்சு. சாப்பாடு ரெடி. அப்போ கையெழுத்து போட்டாச்சுன்னா இதை நீங்க நோட்டீஸ்ல போட்டுருவீங்க. நான் நோட்டீஸ்ல போட்டதுக்கு பிறகு 30 days வேலிடிட்டி. சைன் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல. இங்க All the best. Wish you happy, prosperous and married life. அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு. அதான் ஏய் அந்த மாலை கொடு. சார் இந்த பக்கம் மாலை பிடிக்க. இந்த மாலை. மாலை கொடு. இங்க வாங்கிக்க. இந்த பிடிச்சு. நீங்க போடுங்க. முதல்ல நீங்க தான். ஏய் நீ போடு. அப்புறம் என்ன? கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வா. ரெண்டு பேரும் அந்த மாலையை கொடுங்க. சீக்கிரம் வாங்க. வேகமா சீக்கிரமாக போய் ஃபுல்லா அரிக்குது. எங்கடா வாங்குனீங்க இந்த மாலை? நாராயணன், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த பக்கம் போலாம். நாராயணா, நான் ரெடி. போலாமா? எங்க? எங்கயா? உங்க கூட தான் போனோம். வாங்க. ஏன் கூடயா? என்ன சொல்ற நீ? நாராயணா, முடியாது. முடியாதா? அப்ப நான் என்ன பண்றது? இங்க இருந்து வெளியே போய் லெஃப்ட்ல திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீனா கிண்டியில உள்ள ஜங்ஷன் வரும். அங்க இருந்து ரைட் அடிச்சுனா அங்க ஒரு ஸ்கூல் வரும். அப்படி நேரா கீழ இறங்கி லெஃப்ட்ல திரும்பினா 3வது வீடு. அது என்னோட வீடு. அததான் சொல்றேன், கிளம்பு. நல்லா சொன்னீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் உங்க கூட தான் வருவேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேப்பா. கீதா, அது எப்படி சரி வரும்? நாம இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. அதுக்கான நோட்டீஸ் தானே கொடுத்துருக்கோம். இன்னும் 30 நாள் ஆகும் மேரேஜ் சர்டிபிகேட் கையில கிடைக்க. அது வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. அது நாராயணனோட வெர்ஷன். நான் சொல்றேன், ஐ அம் மேரிட் டு நாராயணன். இன்னில இருந்து நான் லேடி வக்காலத்து. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? ஒரு சின்ன சட்டத்தை மீறதுக்கு இவ்ளோ பயமா? சட்டத்துக்கு பயப்படணுமா? எதுக்கு? சட்டத்தை மதிக்கணும். அவன் தான் குடிமகன். எந்த சட்டத்தையும் நம்ம தரக்குறைவா நினைக்க கூடாது. இப்ப நீ வீட்டுக்கலாம். 30 நாள், 1 மாசம் தானே. பார்க்கலாம். பாய் பாய். அது டிஜிபி குமாரோட டிஎஸ்பி சாரோட மகள்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் நாயரோட பொண்ணோட அம்மாவோட தம்பியோட மூத்த பையன் இருக்கான்ல. நேத்து ஆலங்குடியில கல்யாணம் பண்ண தலைவரோட பையன் இருக்கான்ல. மூத்த அண்ணனோட வர்கீஸோட 3வது பொண்ணு.
ஹலோ. ஏன் கால் பண்ண மாட்டீங்க? நீ தானே முதல்ல கால் பண்ணும். தட்ஸ் நாட் ரைட். நீங்க தான் எனக்கு கால் பண்ணணும். ஓகே, இதோ கால் பண்றேன். கேக்குது. எனக்கும் கேக்குது. பட் கேட்டா மட்டும் போதாது, நான் பார்க்கணும். எனக்கும். அப்பனா நான் அங்க வரட்டுமா? வாங்க. Wish you a happy and prosperous first night. Hey, beware. Unlawful first night. Start camera. Action. ஏண்டி போய் படுத்து தூங்குடு. அவளோட ஒரு நைட்டு போட்டோகிராஃப். இன்னைக்கு தேதி 1, நாளைக்கு தேதி 2. நாளைக்கு அவராஜன் பையனுக்கு கல்யாணம். குட் நைட். குட் நைட் அக்கா. குட் நைட். போயிட்டாங்க. வா. இது என்ன? ஷூட். அது எதுக்கு? என்னது? அது எதுக்கா? நினைவு தெரிஞ்சதுல இருந்து வக்காலத்து நாராயணன் எந்த சட்டத்தையும் மீறினதில்ல. இன்னைக்குதான் மீறி இருக்காரு. அதுவும் மிட் நைட்ல. செவரிகிரி குதிச்சு பின்வாசல்ல பால்கனி வழியா என்னோட ரூம்க்கு வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். வக்காலத்து நாராயணன் வந்து சட்டத்தை மீறி இருக்காருன்னு எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இது எதுக்கு? என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கா? இல்ல, இமெயில் பண்றதுக்கு. யாருக்கு? உலகத்துல இருக்க எல்லா ரோமியோ ஜூலியட்க்கும். நோ நோ நோ, 1 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் சட்டம். லவ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். என்னாச்சியா?